துலாம் ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஓகே. லைக் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியராகவே வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ் இவங்களுக்குமே. ஏன்னா நம்ம வந்து லைக் பாஸ்ட் 2 months பார்க்குறப்போ உங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையாவே ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறையா மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இந்த டிசம்பர் மந்த்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது உங்களோட லைஃப்பில் வந்து உங்களை வந்து எப்படின்னா லைக் சீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராகவே வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு யார் உண்மையாக இருந்திருக்காங்க, யார் பொய்யா இருந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இதில் நம்ம வந்து இன்னும் அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து லைக் உங்கள் கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சிப்ளிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, பர்டிகுலராக இப்போ ஒரு மேல் சிப்ளிங் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களால நீங்கள் நிறையாவே டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவங்களால நிறையாவே பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சில பேர் வந்து பார்க்குறப்ப இட் இஸ் நாட் லைக் நான் எல்லாருக்குமே இந்த பர்டிகுலர் விஷயம் ரெசனேட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் மேஜிக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லைக் உங்களோட இந்த 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 வளர்ச்சி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆனதுக்கு ரீசன் அவங்க தான் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய சண்டை போட்டிருப்பீங்க, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சில பிரச்சனையை கொண்டு வந்துட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி அஃபெக்டான பர்சன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரிமூவல்ஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லைக் இப்போ நான் சொல்கிற மாதிரி பர்டிகுலராக இப்போ இந்த பர்சன்ஸ் வந்து இப்போ சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மந்த் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் வந்து உங்களை விலைக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா இவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. இவங்களாலே நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு க்ரோத்துமே நீங்கள் வந்து பார்க்காம தான் வந்து இருக்கீங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல அப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் நீட் டு பி ஃபைண்ட் சம் கைண்ட் ஆஃப் அ நியூ டைரக்ஷன். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நீங்கள் வந்து எடுத்து தான் ஆகணும். இந்த டைமில் பழசே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம், அங்கே பிரச்சனை இருக்குது, நம்ம கண்டினியூ பண்ணிங்கன்னா திருப்பி அதே லூப்பில் தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். எடுக்கிற டிசிஷனை வந்து தெளிவாக வந்து எடுங்க. உங்களோட லைஃப்பில் நிறையவே பாசிட்டிவ் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும். பட் எடுக்கிற டிசிஷனை நீங்கள் வந்து தெளிவாக எடுக்கணும். ஓகே. ஸோ இவங்களுக்கும் பிளாக் மேஜிக் ரிலேட்டடான ஹாஃப் ஆஃப் த பர்சன் நம்ம லைக் இந்த எனர்ஜிஸை வந்து பார்க்குறப்ப எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே அதில் அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு, ஏன்னா அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிப்ளிங்ஸ்னால நிறையா பிரச்சனை, கூட பிறந்தவங்களால நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும், நிறைய சண்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் மாதிரி.